Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் LLB ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல சில ஸ்டூடெண்ட்களுக்கு அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் அண்ட் மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நேத்து நைட்டு 10 o'clock மேல வந்து அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கறது வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதுக்கான அப்டேட்டா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. அலாட்மெண்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்திருக்கா வரலையா அப்படிங்கற எப்படி வந்து செக் பண்றது, ஒன்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் எப்படி வந்து டவுன்லோட் பண்றது, ஒன்ஸ் அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வந்து டைமிங் வந்து கொடுத்திருக்காங்க, அந்த டேட்டுக்குள்ள வந்து எப்படி வந்து காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும், அஃபிடவிட் வந்து எப்படி ரெடி பண்றது, காலேஜோட அட்ரஸ் எப்படி நம்ம கண்டுபிடிச்சு போறது அப்படிங்கறது வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அப்டேட்டா தான் இது வந்து இருக்க போகுது. சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தருணத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது ஏற்கனவே வந்து சீட் அலாட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எலிஜிபிளா இருந்தும் அவங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணாதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிலே பண்ணி நேத்து நைட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அலாட்மெண்ட் அப்படிங்கறத இஷ்யூ பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், ஒரு ஹாப்பியான ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கறது வந்து சொல்ல முடியும். அந்த ஒரு ஹாப்பியான மூவ்மெண்ட்டை இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறதுல ஒரு எனக்கும் வந்து ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ ஒன்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து இருக்கீங்க. அது நீங்க மெரிட்ல இருந்தாலும் ஓகே, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலும் ஓகே. 2 பேருக்குமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேத்து நைட் வந்து அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் வந்து அலாட்மெண்ட் இஷ்யூ பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும். சம்டைம் உங்களுக்கு வந்து மெயில் வரல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க இந்த இடத்துல ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ற பேஜுக்குள்ள போகும். சோ இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் அலாட்மெண்ட் ஆனவங்க ரூ. 1520 ஃபீஸ் வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸா பேமெண்ட் பண்ணணும். அதெல்லாம் வந்து எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கே சொல்லியிருப்பேன். அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல ரொம்ப சிம்பிள் தான். இதை லாகின் பண்ணி கூட நீங்க வந்து டைரக்டா உள்ள போனீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரூ. 1500 நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணனே உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது இஷ்யூ ஆயிரும். இதுதான் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல பேலன்ஸ் அடிஷனல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அலாட்மெண்ட் இஷ்யூ. சாரி அலாட்மெண்ட் லெட்டர். சரிங்களா? இந்த அலாட்மெண்ட் லெட்டர்ல வந்து உங்களுக்கு வந்து எல்லா டீடைல்ஸுமே வந்து கிளியரா வந்து கொடுத்திருப்பாங்க. எந்த டேட்ல வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா நேத்து டேட்ல வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. உங்க நேம், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்க கம்யூனிட்டி, நீங்க எந்த கம்யூனிட்டில உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய ரேங்க் அதாவது உங்களோட கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு, சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற எதுவுமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பட்டறைப்பெரும்புத்தூர் அதாவது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பட்டறைப்பெரும்புத்தூர் லா காலேஜ் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. சோ இந்த காலேஜ்ல தான் போயிட்டு இவங்க வந்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இப்போ இந்த காலேஜ் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய 22 அதாவது செப்டம்பர் 22ல இருந்து செப்டம்பர் 24 இந்த டேட்டுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் கிட்டத்தட்ட 22, 23, 24 ஒரு 3 டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங்குள்ள போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இமீடியட்டா போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரிஜினல் காப்பீஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பிரின்சிபல் கையில ப்ரொசீட் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. திங்கக்கிழமை அப்படிங்கறத வந்து சரி 22ஆம் தேதிங்கிறது வந்து வரக்கூடிய திங்கட்கிழமை. சரிங்களா? இன்னைக்கே போய் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அலாட் ஆன காலேஜ் வந்து உங்களுடைய நியர்பைல இருக்கு, இல்ல உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட்லயே உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கே போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. பட் உங்களுக்கு வந்து வெளி மாவட்டங்கள்ல உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆயிருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க இந்த வீக் எண்ட்ல சனி ஞாயிற்றுக்கிழமையில எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து என்ன பண்ணுங்க சண்டே நீங்க டிராவல் பண்ணி போயிட்டு கூட திங்கக்கிழமை அட்மிஷன் போட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அன்னைக்கே கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இப்ப ஏன்னா ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் அலாட்மெண்ட் ஆகி காலேஜ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால நீங்க ஒவ்வொரு கிளாஸும் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் கொஞ்சம் குயிக்காவே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டிலே ஆகாம வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. பட் இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு டிலே தான். போன வருஷம் எல்லாம் இந்த அளவுக்கு வந்து டிலே ஆகல. இந்த வருஷம் ரொம்ப டிலே பண்ணி தான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியவே இவ்வளவு நாளா வந்து ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 1 மாத காலமா வந்து ஆயிருச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து இருந்த தருணத்துல இப்ப இவங்க எல்லாமே காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து வரும். ஏன்னா இந்த இவங்க வந்து எல்லாருமே போயிட்டு ஜாயின் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து டிலே ஆன தருணத்துல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிஜிக்கு போயிருப்பாங்க. அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்து போயிருப்பாங்க. அதனால ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலேஜ் சீட் வந்து அலாட் பண்ணதை டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. அப்ப இது எல்லாமே ரிப்போர்ட் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 கவர்மெண்ட் லா காலேஜில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்கள்லாம் ரிப்போர்ட் வந்தால் தான் வந்து யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து செப்டம்பர் மந்த் லாஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம். அதாவது வந்து அந்த 29, 30 அப்படிங்கிற அந்த டைமிங்ல நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அக்டோபர் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் மேல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதா ஒரு இதுக்கான அப்டேட். சரிங்களா? ஓகே, இப்போ ஒன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க இதுலயே வந்து கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணணும். அது என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் போட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து உங்களோட அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ஒரு 2 காப்பி வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்லயே போட்டாலே போதும். ஃபீஸ் பேமெண்ட் பண்ண ரெசிப்ட் ₹1520 நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணீங்க இல்லையா? அந்த ரெசிப்டையுமே நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். இந்த ஸ்கிரீன்ஷாட்டையுமே நீங்க வந்து ஒரு 2 காப்பி வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபீஸ் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து இதுதான். சரிங்களா? அந்த ப்ரூஃபையுமே நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். தேர்ட் வந்து உங்களுடைய 10th, 12th யுஜியோட ஒரிஜினல் மார்க் ஷீட் பிளஸ் வந்து ஒரு 2 செட் ஜெராக்ஸ் காப்பி. டிசி, அதாவது டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், ப்ரொவிஷன் சர்டிபிகேட், இது ரெண்டுமே வந்து 2 செட் ஜெராக்ஸ் காப்பி ஒரிஜினல். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட், லேட்டஸ்டா ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் 2 காப்பி வந்து வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்டி ரேக்கிங் அஃபிடவிட், இது ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கினாலே போதும். நோட்டரி பப்ளிக்கோடைய சிக்னேச்சர் வந்து தேவை கிடையாது. ஸ்டாம்ப் பேப்பர் தேவை கிடையாது. இதை எப்படி வந்து ஆன்டி ரேக்கிங் அஃபிடவிட் வந்து அப்ளை பண்ணணும் வாங்கணுங்கிறத ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சு நீங்க அப்ளை பண்ணுங்க. பட் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா எங்க டீமை இன்ஸ்டால வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு வந்து அஃபிடவிட் வந்து ரெடி பண்ணி பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுவோம். இது வந்து 2 காப்பி அப்படிங்கிற கண்டிப்பா வேணும். செல்ஃப் ஸ்டாம்பட் என்வலப் கவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5 காப்பி வாங்கிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள். செல்ஃப் ஸ்டாம்பட் என்வலப் கவர் அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் கவர் இருக்கு பாத்தீங்களா? அந்த போஸ்ட் கவர்லயே வந்து அந்த ஸ்டாம்ப் பேப்பர், அந்த ஸ்டாம்ப் ₹5 ஸ்டாம்ப், ₹3 ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா? அது வந்து ₹5 ஸ்டாம்புக்கான கவரை தான் நீங்க வந்து வாங்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. சோ அதுலயே வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். அந்த லெட்டர் கவர்லயே வந்து பிரிண்ட் ஆயிருக்கிறதுக்கு பேர் தான் செல்ஃப் ஸ்டாம்பட் என்வலப் கவர். சரிங்களா? அதுமே நீங்க ஒரு 5 நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டேஷனரி கடையில கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கிறது வந்து ஒரு 5 நம்பர்ஸ் வந்து வேணும். அதே மாதிரி வந்து உங்களோட ஆதார் கார்டு ஒரு 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. பேங்க் பாஸ்புக் வந்து ஒரு 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் போடும்போது கண்டிப்பா நம்ம ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். அந்த அட்மிஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ஜெனரல்ல இருக்கக்கூடியவங்க, பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே வந்து ₹1300 நீங்க வந்து பிரின்சிபல் கிட்ட வந்து கேஷா கொடுத்து தான் வந்து நீங்க வந்து அட்மிஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் காலேஜாவே இருந்தாலும் இந்த ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்க பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். மீதி இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ₹800, அதாவது ₹800 நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்மிஷன் போடும்போது நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். சோ இதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 லா காலேஜுக்கு உண்டான அட்ரஸ் வித் பிரின்சிபலோட நேம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவைலபிளா இருக்குது. இதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு காலேஜுடைய பிரின்சிபல் நேம் என்ன, அந்த காலேஜுடைய அட்ரஸ் வித் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களுமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அஃபிடவிட் ரெடி பண்றதுக்கு கண்டிப்பா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து வெளி மாவட்டங்கள்ல உங்களுக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு போறதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இதுக்கான லிங்கையும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். போயிட்டு இப்பவே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி அப்டேட்டா வச்சுக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து காலேஜ்ல ஜாயின் பண்றதுல ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு, இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எப்ப வேணாலும் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் எங்களை. கண்டிப்பா எங்கனால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் another வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.